ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் டோனா விகாஸ். இப்போ சேனலில் பார்க்குறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன் 2021 இருக்கிற சப்ஜெக்ட். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின் பிஓஎம். இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் டோனா விகாஸ். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீ ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்குது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இந்த சப்ஜெக்ட் ரெடி கொடுத்தவங்க மிஸ்டர் வடிவேல் கண்ணன் சார். ஸோ அவங்களோட கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சார் கேட்டவுடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா இதையுமே லீவில் இருந்தால் கூட எல்லாத்தையும் எழுதி நமக்காக வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஃபோன்லேயும் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதை பற்றி. தேங்க்ஸ் டு வடிவேல் கண்ணன் சார். ஸோ யூனிட் 1 டைட்டில் இன்ட்ரோடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். இதில் நம்ம ஒரு 2 ஆஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். யூனிட் 1ல் யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷன் டைட்டில் பார்க்கணும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேனேஜர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ரோல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ். அதில் முக்கியமான எஃப்டபிள்யூ டெய்லர் 14 பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸோ இத்தனை டாபிக் யூனிட் 1ல் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இதில் எது கம்பல்சரி படிக்கணும், ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது எஃப்டபிள்யூ டெய்லர் 40 பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு படிக்கணும். இதுலேருந்து கொஸ்டின் முதல்கான பாசிபிலிட்டி நிறையா இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த 40 பிரின்சிபலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஹாஃபில் மற்ற டாபிக்ஸ் ஒன்றா கவர் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷன் அவுட்லைன், கரண்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் ஆர்கனைசேஷன். இந்த டாபிக் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அது வாஸ்ட் டாபிக் நிறையா ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் எது ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் தான் ஹெட்டிங் நிறையா இருந்தால் கூட கண்டென்ட் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், எழுதுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹாஃபும் ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும். யூனிட் 2 யூனிட் 2ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங். இந்த பிளானிங்லேயே நம்ம 2 ஆஃப் டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீட் ஆர் பர்பஸ் ஆஃப் பிளானிங், அப்ஜெக்டிவ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளானிங், அடுத்து கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ், பாலிசிஸ். இந்த 4 டாபிக் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துடும். செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா பிளானிங் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், டெசிஷன் மேக்கிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ராசஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், இவ்வளோ டாபிக்ஸ் நிறையா இருக்குது. ஸோ செகண்ட் யூனிட்லேயும் ஃபஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, இப்போ புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் 2லேயும் ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஈஸி. இப்போ யூனிட் 3 ஹெட்டிங் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம், 3 ஹாஃப் டிவைட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நீட் பர்பஸ் அண்ட் டைப்ஸ். இது ஒரு கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் நீட் பர்பஸ் அண்ட் டைப்ஸ். அடுத்து ஆர்கனைசேஷன் சார்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், இது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் டைம் அண்ட் ஸ்டாஃப் அத்தாரிட்டி, லைன் அண்ட் ஸ்டாஃப் அத்தாரிட்டி. இந்த 3 டாபிக் ஒரு பார்ட்னு வச்சுக்குவோம். அடுத்து செகண்ட் பார்ட்டில் டிபார்ட்மெண்டேஷன், அதுக்கப்புறம் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, அப்புறம் டிபார்ட்மெண்டேஷன். அதில் 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம், ஒன்று சென்ட்ரலைசேஷன், இன்னொன்று டீசென்ட்ரலைசேஷன். இது செகண்ட் டாபிக். இப்போ தேர்ட் டாபிக்ல எடுத்தோம் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், அதில் ஹெச்ஆர் பிளானிங், ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். அப்புறம் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். இது யூனிட் 3ல் இருக்கிற தேர்ட் டாபிக். இப்போ இந்த 3 டாப்பிக்கில் நம்ம என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்க தேவை, 2 டாபிக் படிக்கணும். இதில் கம்பல்சரி படிக்க வேண்டிய டாபிக் இந்த டிபார்ட்மெண்டேஷன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இந்த டாபிக் கம்பல்சரி ஃபஸ்ட்டு படிச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் படிச்சுட்டு நீங்கள் மேலே இருக்கிற டாப்பிக்கோ இல்லை கீழே டாபிக் எது ஈஸியாக இருக்கும்போது படிங்க, உங்களுக்கு இந்த இதெல்லாம் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இது யூனிட் 3 பொறுத்த வரைக்கும். இப்போ யூனிட் 4 பார்த்தோம்னா டைரக்டிங்கில் நம்ம இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன், அதில் மோட்டிவேஷனல் தியரிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடணும். அப்புறம் லீடர்ஷிப் டைப்லேயும் அதையும் தியரி ஆஃப் லீடர்ஷிப் இருக்குது, அதையும் படிச்சுக்கணும். அடுத்து கம்யூனிகேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், பேரியர் அண்ட் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் எதாவது சொல்லலாம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை சொல்லலாம். கம்யூனிகேஷன் இன்னும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் கேட்டாலும் லக்கு தான், ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிடலாம். சரிங்களா? சரி, இதில் அதே மாதிரி 3 டாபிக் டிவைட் பண்ணிக்கலாம். யூனிட் 4ல் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் படிக்க 3 ஹாஃப் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த மோட்டிவேஷன் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வச்சுக்கலாம், ஒரு டாப்பிக் வச்சுக்கலாம். லீடர்ஷிப் டைப்ன்றது செகண்ட் டாபிக், கம்யூனிகேஷனுங்கிறது தேர்ட் டாபிக். இந்த 3 டாப்பிக்கில் ஏதாவது சின்ன டாபிக் நல்லா படிச்சுக்கணும். அது லீடர்ஷிப்ங்கிறது அடிக்கடி கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கம்யூனிகேஷன் ஈஸியாக இருக்கும், கேட்டாலும் லக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லீடர்ஷிப் டைப்ஸ் படிச்சுட்டு
இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லைன்னா செகண்ட் டாபிக் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கங்க. இது யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோலிங். இந்த கண்ட்ரோலிங்கில் பட்ஜெட் அண்ட் நான் பட்ஜெட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் டாபிக் வந்து யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஐடி இன் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். இது வந்து யூனிட் 5ல செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் வந்து ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ். சரிங்களா, இது 3 டாபிக் இருக்குது யூனிட் 5ல செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் கண்ட்ரோல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் டாபிக் டைரக்ட் அண்ட் ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல், தேர்ட் டாபிக் ரிப்போர்ட்டிங். இதுலேயும் ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இவ்வளோ தான் இருக்கும். இது ஈஸி கஷ்டம் சொல்ல முடியாது யூனிட் 5ல. ஆனால் இந்த பிஓஐ பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராது. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம் கொடுத்தாலும் கூட இது நியூமரிக்கலாக இருக்காது ப்ராப்ளம்ஸ் வந்து. சரிங்களா, நீங்கள் ஜென்ரலாக தியரிக்கல் பேஸில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும், அதாவது நம்ம எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒரு டாபிக் செகண்ட், ஒரு சில யூனிட்டை 3 டாபிக் சொல்லணும், ஒரு சில யூனிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் வெயிட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் படித்தா போதும், செகண்ட் ஹாஃப் மட்டும் படித்தா போதும்னு எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணதே இல்லை. ஏன்னா அதை ஸ்டூடெண்ட்டாக நம்ம சப்ஜெக்டை ஃபுல்லாக படிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். அதில் ஒரு ஹாஃப் மட்டும் படிச்சு போனால் போதுமான கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் இதுக்கு எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படிக்கணும், செகண்ட் யூனிட்டில் ஒன்று படிச்சுட்டு வரணும், தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த்து இப்படி 5 யூனிட்லையும் ஒரு பார்ட்டாக கவர் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் செகண்ட் டைம் ரிவிஷன் பண்ணும்போது மிச்சருக்கு இன்னொரு ஹாஃப் நீ கவர் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரிக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொடுக்குறோம். மேக்ஸிமம் கொடுக்குற கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் மேக்ஸிமம் கேட்டுருவாங்க. இது வரைக்கும் அப்படி தான் நம்ம சேனல்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நான் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் பார்த்தாச்சு. ஸோ இது இல்லாமல் அடுத்த சப்ஜெக்ட் என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை நம்ம வீடியோவை போடலாம். இது பிஓஎம்ன்ற சப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து ரெகுலேஷன் 2017 வீடியோ. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ரெகுலேஷன் 2021 வீடியோ போடுறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் வடிவேல்கண்ணன் சார். ஸோ தேங்க்ஸ் வடிவேல்கண்ணன் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்திருக்காது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.